வணக்கம். நான் உங்க டாக்டர் கேஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தையின்மை டாபிக், அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செமன்ல உள்ள ஸ்பெர்ம் கவுண்ட், அதோட மொட்டிலிட்டி, அதாவது மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜி, இதெல்லாம் மெயினா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டி வரலாம். நெக்ஸ்ட் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் வரலாம். செகண்ட் பார்க்கணும், டெஸ்டிஸ் பார்க்கணும். டெஸ்டிஸ் அதோட சைஸ் எப்படி இருக்கு, சின்னதா இருக்கா, அட்ரோபியா இருக்கா, இல்லை அன்டிசெண்டட் டெஸ்டிஸா இருக்கா. அதாவது ஆஃப்டர் பர்த்தும் டெஸ்டிஸ் அப்டாமன்லேயே இருக்கும், ஸ்க்ராட்டல் ஏரியால இறங்காம. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஸ்க்ராட்டல் ஏரியால வைப்பாங்க. அதனால கூட நமக்கு ஃபியூச்சர்ல செமன் பேராமீட்டர்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லோக்கல் இன்ஃபெக்ஷனால கூட வரலாம். அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கண்டிஷன்ல இன்ஃபர்டிலிட்டி வரலாம். நெக்ஸ்ட் சைல்ட்ஹுட்ல பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ்னால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, மம்ஸ் கிரானிக் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட நமக்கு செமன் பேராமீட்டர்ஸ் அப்நார்மாலிட்டிஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் பாத்வே அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தா, அப்படி இருக்கும்போது நமக்கு செமினல் ஃப்ளூயிட் வெளியே வர முடியாம இருக்கும். அந்த மாதிரி வந்தா கூட அதுல ஸ்பெர்மோட கவுண்ட் இல்லாம இருக்கும். அது ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷனும் நமக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்களுக்கு, நெக்ஸ்ட் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களுக்கு, ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு, இல்லை மோர் தென் 45 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மோட கவுண்ட் 15 மில்லியன் கிலோ குறைஞ்சாலோ, இல்லை மொட்டிலிட்டி அதாவது மூவ்மெண்ட் 45% கீழே குறைஞ்சாலோ, மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர் 4% கீழே குறைஞ்சாலோ நமக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணங்க. நெக்ஸ்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், அதாவது பிசிக்கலா பார்க்க நார்மலா இருப்பாங்க, ஆனா ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன்லும் சரி, இல்லை ப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஜாகுலேட்டரி டிஸார்டர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ, இல்லாட்டி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கும், இல்லைன்னா இல்லாம கூட இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனும் ஒரு முக்கியமான காரணங்க. இதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமன் அனாலிசிஸ், அதாவது ஸ்பெர்மோட கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி 3 செக் பண்ணணும். நெக்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் வித் டாப்லர் ஸ்டடி பண்ணலாம். அது மூலியமா ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணலாம், தைராய்டு டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெஸ்டிஸ் பார்க்கணும், அதோட சைஸ் எப்படி இருக்கு, அதுல வெரிகோசீல் ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணணும். நெக்ஸ்ட் செமன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் முக்கியமா எடுக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு. அதிகமா இருந்துச்சுன்னா சப்போஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 வீக்ஸ்க்கு அப்புறம் அபார்ஷன் ஆக நல்லாவே வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்க மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க கவலையே பட வேண்டாங்க. நம்ம ஹோமியோபதியில பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா ப்ரொடக்ஷன் ஆகிறவங்களுக்கும் சரி, இல்லை ஸ்பெர்ம் கவுண்டே ப்ரொடக்ஷன் ஆகலை, இல்லைன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் இருக்கு, அதுல மூவ்மெண்ட்ல ஏதாச்சும் அஃபெக்டா இருந்தாலும் சரி, நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கறது மூலியமா அதை நார்மல் லெவல்ஸ்க்கும் சரி, ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகாதவங்களுக்கும் ஹெல்த்தி ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் ஆக வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.